Hello everyone, welcome to PrepDeep Banking. In this video, we are going to see the do's and don'ts in IBPS interview. First, let us see the list of do's in IBPS interview. Formal dress is must. Wear neat and ironed clothes. For women, cotton saree or salwar kameez are best options. In case you don't have both, அடிக்கிற கலரா இல்லாம ப்ரொஃபஷனல் லுக்கில் டைட் ஃபிட்டிங்ஸ் இல்லாத சுடிதார் would be a fair choice. முடிஞ்ச வரைக்கும் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பூ வச்சுக்கலாமான்னு சிலர் கேட்குறாங்க. கண்டிப்பாக வச்சுக்கவே கூடாது. சிம்பிளாக ஒரு பொட்டு உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். ஃபார் மென், க்ரீம் கலர், ஸ்கை ப்ளூ ஆர் எனி ஷேட் ஆஃப் லைட் ப்ளூ ஆர் லேஸ் பிங்க் ஆர் பிஸ்டாச்சியோ க்ரீன், பேஸ்டல் க்ரீன், இந்த மாதிரி கலரில் லைட் கலரில் இருக்க மாதிரி ஷர்ட் வச்சுக்கிட்டு டார்க் ப்ளூ ஆர் ப்ரௌன் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஷூ அண்ட் டைஸ் ஆர் மஸ்ட் ஃபார் மென். அதே மாதிரி விமன் வந்து ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. சிலர் சூட்ஸ் ஆர் பிளேசஸ் போட்டுக்கலாமான்னு கேட்குறாங்க. இஃப் யூ ஆர் அஃபோர்டபுள் டு வியர் தட் வுட் ஷோ யுவர் சின்சியாரிட்டி டு த பேனல் மெம்பர்ஸ், பட் நாட் இன் ஆல் கேசஸ். அதை மறந்துடாதீங்க. கையை மடிச்சு விடவே கூடாது. ஷூஸ் மஸ்ட் பி இன் பிளாக் ஆர் ப்ரௌன் கலர். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. சுருக்கம் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கம் இல்லாமல் ட்ரெஸ்ஸஸ்ல பார்த்துங்க, போத் மென் அண்ட் விமன். Usually you and two others will be made to wait outside the interview room at the corridors immediately before your turn. Bank staff will guide you to enter the room. Before entering the room, seek permission, then enter the room. Sit straight with the hands on your lap. If the chair provided to you have an armrest, you can place your hand at the armrest while sitting straight. Placing your hands at the armrest gives you more confidence, but this is a double-edged sword. It may give you more comfort. So placing your hands on your lap may present you to the panel members as a calm and composed person. Have a pleasant and calm facial expression. பதட்டமே பற்றாதீங்க. உங்களை ரொம்ப அவங்க கம்ஃபர்ட்டாக தான் வச்சுப்பாங்க. மெயின்டைன் ஐ கான்டாக்ட் வித் த பேனல் மெம்பர்ஸ். சம் ஈவன் ஸ்டேர் அட் யூ. உங்களை முறைக்கிற மாதிரி கூட ஒரு சில டைம் பார்ப்பாங்க. யூ ஸ்டே காம் அண்ட் டோன்ட் பேனிக். கடைசி வரைக்கும் பேனிக்கே ஆகாதீங்க. ஆஃப்டர் என்டரிங் த ரூம், greet everyone with good morning madams and good morning sirs. Greet ladies first and gents second. சிலர் மேடம்ஸ் அண்ட் சார்ஸ் ஓல்டு ஃபேஷன் வேண்டாம், சிம்பிளா குட் மார்னிங் எவ்ரி ஒன் போதும் சொல்லுவாங்க. டோன்ட் டூ தட் இன் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ். Remember that banking is a traditional and professional industry. Even if it look old fashioned, stick to that. You are there to get an entry level job and not to experimenting the trends. Before answering any questions, listen and understand the question. They look how well you are receiving the things before responding. கிளியரா, சத்தமா, தெளிவான டோன்ல ஆரம்பம் முதல்ல முடியிற வரைக்கும் ஒரே ஃப்ரீக்வன்சில பேசுங்க. ஆரம்பம் தெளிவாகவும் முடிவு சவுண்ட் கம்மியாகவும் இருந்தா நீங்க அதுல தெளிவு இல்லாம இருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது உங்களோட ஆன்சர்ஸ்ல தெளிவு இல்லை அப்படிங்கறத காட்டும். ஸோ ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தெளிவா ஒரே டோன்ல பேசுங்க. உங்களுக்கு தெரியலன்னா சாரி சார் ஆர் சாரி மேடம், ஐ வில் ரீட் அபவுட் இட் அப்படின்னு சொல்லிடுங்க. இல்லாட்டி ஐ எம் நாட் ஏபிள் டு ரீகால் இட் ரைட் நோ அப்படின்னு சொல்லிடுங்க. பேனல் மெம்பர்ஸ் ஈவன் ட்ரை டு கிவ் யூ சம் க்ளூஸ் ஃபார் கெட்டிங் ஆன்சர்ஸ் ஃப்ரம் யூ. உங்களுக்கு சில க்ளூஸ் கூட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பேனிக் ஆகாதீங்க. இஃப் யூ டூ ஸோ இட் வில் ஹார்ம் யுவர் என்டர். நீங்க பேனிக் மட்டும் ஆயிட்டீங்கன்னா உங்களோட என்டையர் இன்டர்வியூ ப்ராசஸுமே ஹார்ம் ஆகும். செல்ஃப் இன்ட்ரோ இஸ் த ரியல் கேட் டு த இன்டர்வியூ. உங்களை நீங்க தரவா ஸ்டடி பண்ணுங்க, ஸ்வாட் அனலைசிஸ் பண்ணுங்க, தென் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் இன்ட்ரோ. 90 to 95% people will face the self introduction as their first question, and the second question will always be based on the self introduction. ஸோ செல்ஃப் இன்ட்ரடக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை தெளிவாக கிராஃப்ட் பண்ணுங்க, அதை தெளிவாக மனப்பாடம் பண்ணுங்க. பட் மனப்பாடம் பண்ணதை அப்படியே ஒப்பிக்க கூடாது. நீங்களே கண்ணாடியை பார்த்து பேசி பாருங்க. வீட்டில் ஒருத்தவங்களை கேட்க சொல்லி அவங்கள்ட்ட ஆன்சர் பண்ணி பாருங்க. ஸ்டடி த பேசிக் பேங்கிங் டெர்மினாலஜிஸ் இன் சிம்பிளர் டேர்ம்ஸ் தட் வுட் கன்சைஸ்லி எக்ஸ்பிளைன் த டேர்ம் and update yourself with the latest trends in banking like digital transactions, digital technology, fintech companies, UPIs, NPCI, CTS, CCS, prepaid instruments, PPIs, and its mandates, and the authorities யாரு, அதுக்கு லைசன்சிங் அத்தாரிட்டி யாரு, சூப்பர்வைசிங் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி யாரு, அது என்ன ஆக்ட் படி வருது, மானிட்டரி பாலிசி கமிட்டி. மானிட்டரி பாலிசி கமிட்டி இப்போ ரீசெண்டாக எப்போ கூடுச்சு, என்ன ரேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதில் 2-3 ஸ்டான்ஸ் இருக்குது, நியூட்ரல், ப்ரோக்ரஸிவ், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆர்ஆர்பியோட லேட்டஸ்ட் பேலன்ஸ் ஷீட். நீங்கள் எந்த பேங்குக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ நீங்கள் ஆர்ஆர்பிக்காக அது சொல்கிறேன். ஆர்ஆர்பியோட பேலன்ஸ் ஷீட் பார்த்துக்கோங்க. டிஎன்ஜிபினா டிஎன்ஜிபியோட பேலன்ஸ் ஷீட் பார்த்துக்கோங்க. அவங்களோட ஆப், ஆண்ட்ராய்டு ஆப், ஐஓஎஸ் ஆப் இருக்கும். அந்த ஆப்போட நேம் பார்த்துக்கோங்க. மேனேஜ்மெண்ட் போர்டில் யார் இருக்காங்க, சீஃப் யார், சேர்மேன் யார், சேர்பர்சன் யார், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நோ அபவுட் ஹோம் டிஸ்ட்ரிக்ட், டவுன், சிட்டி, வில்லேஜ், அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அங்கே இருக்கிற ஜிஐ டேக் ப்ராடக்ட்ஸ், மார்க்கெட்டை ரூல் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் உங்கள் ஊரில் வந்து ஏதாச்சும் வந்துருக்குன்னா, ஈரோடு மஞ்சள், கோயம்புத்தூர்னா மோட்டார் ப்ராடக்ட்ஸ், ஆட்டோமொபைல் பார்ட்ஸு,
இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பொருள்கள் இருக்கும். பாப்புலர் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸ் லைக் மேங்கோலாம் இருக்கும் ஒரு சில ஊருக்கு. அதுக்கு ஏதாச்சும் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ கொடுத்துருப்பாங்க அதை எக்ஸ்போர்ட்காக. லைக் ஒன் நேஷன் ஒன் ப்ராடக்ட் மாதிரி, ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட், ஓடிஓபின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி உங்க டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாச்சும் இருக்குதா? உங்க ஊர்ல இருக்க சிப்காட்டு, சிட்கோ, இந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் பார்த்துக்கோங்க. அங்க இருக்கிற ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், உங்க ஊரை, உங்க டிஸ்ட்ரிக்டை, உங்க சிட்டியை சேர்ந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டி. அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட ஃபேமஸான செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கலாம். அதோட நேம்ஸ் ஏதாச்சும். உதாரணத்துக்கு கேரளானா குடும்பஸ்ரீங்கிற ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் முக்கியமான செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட இதை பார்த்துக்கோங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா என்னது, அது ரிலேட்டடான டேர்ம்ஸ், ஆர்ஆர்பி என்ன பண்றாங்க, நபார்டு என்ன பண்றாங்க, நபார்டுக்கும் ஆர்ஆர்பிக்கும் என்ன வித்தியாசம், ஆர்ஆர்பிக்கும் மற்ற பேங்க்ஸுக்கும் லைக் ரூரல் கிரெடிட் சொசைட்டிஸ் இருக்குல்ல, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அவங்களுக்கு என்ன வித்தியாசம் பார்த்துக்கோங்க. உங்க டிகிரி பேசிக்ஸ் பார்த்துக்கோங்க. அங்க இருக்கவங்க ஹெச்ஆருக்கு எல்லா டிகிரியோட பேசிக்ஸும் தெரியும். ஸோ அந்த மாதிரி பேசிக் டெர்மினாலஜிஸ்லாம் பார்த்துங்க, அது கூட தெரியாம இருந்துடக்கூடாது. இல்லைனாலும் அதை எப்படி மேட்ச் பண்றது உங்க ஆன்சர் மூலியமா அப்படிங்கிறத ஸ்கில்ல தெரிஞ்சுக்கோங்க. ரீட் ஹெட்லைன்ஸ் ஆஃப் த டே ஆஃப் த இன்டர்வியூ லைக் ரோரிங் கோல்டு பிரைசஸ், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் ஷார்டேஜஸ். ஒரு சில ஏரியாவில் வெங்காயம் தட்டுப்பாடா இருக்கும், ஒரு சில ஏரியாவில் தக்காளி தட்டுப்பாடா இருக்கும், ஒரு சில ஏரியாவில் தட்டுப்பாடு இருக்காது, ஆனால் ப்ரைசஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அதிகமாக இருக்குது, அது கவர்மெண்ட் என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. லைக் நம்ம ஒரு சில சீசன்ல உங்களுக்கு வெங்காய தட்டுப்பாடு வரும், தக்காளி தட்டுப்பாடு வரும். அதை எப்படி கவர்மெண்ட் அட்ரஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ், நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அசம்பிளி இது இல்லாம பார்லிமெண்ட் ஆர் அசம்பிளியில் ஏதாச்சும் பில்ஸ் ஆர் ஆக்ட்ஸ் பாஸ் ஆயிருக்கும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதோட நேம்ஸ் பார்த்துக்கோங்க, அது எதுக்காக, எது ரிலேட்டட் ஆனது, ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவையில்ல. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன்டர்வியூல நீங்க அட்டன் பண்ண போறதில்ல. ஸோ என்னென்ன பில் பாஸ் பண்ணிருக்காங்க, என்ன ஆக்ட்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி தான் பார்த்துக்கோங்க. ரொம்ப அந்த அந்த லாஸ்ட் 1 வீக்ல வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு கோர்ட் ரூலிங்கா இருக்கலாம், கோர்ட் ஆர்டரா இருக்கலாம், கோர்ட் டைரக்ஷன்ஸா இருக்கலாம், இல்லாட்டி முக்கியமான தீர்ப்பா இருக்கலாம், ஜட்மெண்டா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க. இன்னும் ரொம்ப முக்கியமானது உங்க ஸ்டேட்டோட சிஎம், கவர்னர், கன்சர்ன் மினிஸ்டர், அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமான மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தெரியும் உங்களுக்கு, மினிஸ்டர் ரூரல் டெவலப்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தெரியும். ஸ்டேட் கவர்மெண்ட்ல யாரு, ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் யாரு, பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்டர் யாரு, காதி மினிஸ்டர் யாரு, இந்த அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் யாரு, சிப்காட் சிட்கோல எந்த மினிஸ்ட்ரிஸ் கீழே வருது, இந்த மாதிரி காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் கேவிஐசி எது கீழே வருது, இந்த மாதிரி ஒன்று ஒரு மினிஸ்ட்ரிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. So far, we have detailedly seen the list of do's in IBPS interview. Now, let us see the list of don'ts in IBPS interview. Never interrupt the interviewer. Let them finish their sentence or question first, then respond. Avoid bluffing. If you really do not know what is the story behind anything that is not at all related to you, clearly state that. Sorry, sir, I am not aware of that. Never make any fake stories. அது உங்களோட செல்ஃப் இன்ட்ரக்ஷன்ல எதுவும் ஃபேக் ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணிடாதீங்க, ஆர்எல்ஸ் உள்ள இன்சர்ட் பண்ணி சொல்லிடாதீங்க. அது ரொம்ப பேக் ஃபயர் ஆயிரும். ஏன்னா உங்களோட ஃபாலோஅப் வந்து உங்க செல்ஃப் இன்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி ஃபேக்சுவல் கொஷின்ஸ்க்கு ஃபால்ஸ் டேட்டா ஆன்சர்ஸ் பண்ணாதீங்க. ஃபால்ஸ் டேட்டாவை ஆன்சர்ஸ் பண்ணாதீங்க. லைக் ஃபிகர்ஸ்லாம் இருக்கும், லைக் ஜிடிபி க்ரோத் ஆர் பாலிசி ரேட்ஸ், இதெல்லாம் கேட்கும்போது தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க கரெக்டாக சொன்னாலுமே நீங்க சொல்றது கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க கேட்பாங்க உங்கள்கிட்ட, நீங்க எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னு செக் பண்றதுக்காக. அந்த மாதிரி டைம்ல சொன்னீங்கன்னா, சார் உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சதுன்னா சார் கரெக்ட் தான் சார்னு சொல்லுங்க, பொலைட்டா சொல்லுங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிருப்பாங்க, செல்ஃப் இன்ட்ரோ நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். ஸோ செல்ஃப் இன்ட்ரோலாம் வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. ஸ்டாப் ரேம்லிங். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, இது நம்ம ஏற்கனவே டூஸ்ல பார்த்துருக்கோம். டு த பாயிண்ட் ஆன்சர் பண்ணுங்க, தெளிவா, கிறிஸ்பியா, சிம்பிளா, கன்சைஸா ஆன்சர் பண்ணுங்க. டு த பாயிண்ட், இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ அதை மட்டும் பண்ணுங்க, போட்டு உழப்ப வேணாம். பேனல் மெம்பர்ஸ் கிட்ட விவாதம் பண்ணிடாதீங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் how to let the cat out of the bag simply by touching a raw nail. Most of the time situations like this will not arise in interviews like RRBPO. Still, 1 or 2 persons may face these situations. ஸோ எப்பயுமே அவங்க கிட்ட விவாதம், ஆர்கியூமெண்ட் வச்சுக்காதீங்க. இல்லை நான் சொல்றது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியும் போடாதீங்க. டோன்ட் ஷேக் யுவர் லெக்ஸ். சேர்ல உட்காந்துட்டு கால் ஆட்டிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி ஆன்சர் பண்ணும்போது கையால காத்துல படம் வரையாதீங்க. நம்மள அறியாமே ஆன்சர் பண்ணும்போது கையை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கீங்க. ஸோ அதை நீங்க கைகளை ஆட்டி ஆட்டி பேசி உங்களை அறியாமே. ஸோ அந்த பண்புகளை குறைச்சிக்கோங்க. பேசி கண்ணாடி முன்னாடி பேசி பார்த்து குறைச்சிக்கோங்க.
சேர்ல ஆர் சீட்ல உட்காரும்போது ரொம்பவே சாஞ்சும் ரொம்ப கூனி குறுகியும் உட்கார வேண்டாம். நம்ம டூஸ்ல ஆல்ரெடி இதை பார்த்துக்கோம். சிட் ஸ்ட்ரைட்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நேரா உட்காருங்க. சிட் ஸ்ட்ரைட் அண்ட் பிளேஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் லேப். அதை மட்டும் மறந்துடாதீங்க. அதுதான் உங்களை வந்து நீங்க காமன் கம்போஸ்டு பர்சன்ஸ் அவங்களுக்கு காட்டுறது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அது வந்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. யா, கூல், இந்த மாதிரி வார்த்தைகள் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி வார்த்தைகள் ஸ்டில் சம் மே யூஸ். ஓகே, இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பேனல் மெம்பர்ஸ் ஆர் டெல்லிங் யூ கரெக்ட் ஆன்சர்ஸ் ஆர் கிவிங் யூ க்ளூஸ் ஃபார் கொஷின்ஸ் தட் யூ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இந்த மாதிரிலாம் இடையில சொல்லிடாதீங்க. அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணும்போது, கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணும்போதோ, ஆர்எஸ் நீங்க மறந்துட்டீங்க இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு க்ளூ கொடுக்கும்போதோ, உங்கள்கிட்ட இருந்த ஆன்சர்ஸ் கரெக்டான ஆன்சர்ஸ் எதிர்பார்க்கணுங்கிறதுக்காக உங்களை ஸ்ட்ரெஸ்ல தள்ளணுங்கிறதால இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களை தள்ளணும்னு இல்லை, உங்கள்கிட்ட இருந்து சரியான பதிலை எதிர்பார்க்கறதுக்காக அவங்க உங்களுக்கு அந்த சின்ன சின்ன க்ளூஸ் தருவாங்க. அப்பதான் அந்த ஓகே இந்த மாதிரி நம்மளே அறியாம வரும். அதை அதை பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல காமான மைண்ட் செட்டை கொடுக்கும். அட் த லாஸ்ட் அவர் வில் புட் யுவர் மைண்ட் செட் இன்டு ட்ரபிள். ஸோ சீக்கிரமே போயிடுங்க. ரிட்டர்ன்ல நான் ஜித்துன்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காதீங்க. இன்டர்வியூ ப்ராசஸ் முடியறதுங்கிறது நீங்க வெளியே வந்து நெக்ஸ்ட் பர்சன் உள்ள போய் முடிக்கிற வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் பர்சன் உள்ள போய் முடியும் போது அவங்க அந்த பேனல் மெம்பர்ஸ் 5 பேரும் 4 பேரும் சேர்ந்து அவங்களுக்குள்ளார டிஸ்கஸ் பண்ணி ஒரு மார்க் போடுவாங்க. அது ஆவரேஜாகவும் போடலாம். ஆர்எல்ஸ் ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு பேனல் மெம்பர் மார்க் போடுற மாதிரி அவங்க ரேண்டமா யாராச்சும் ஒரு பர்சன் மார்க் போடுவாங்க. ஸோ நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான மார்க் மோஸ்ட் ஆஃப் த டைம் போடப்படும். ஸோ நீங்க ஆன்சர் பண்ணி முடிச்சோடனையும் நல்லாவே பண்ணிட்டோன்னு கெத்தா வெளியே வரக்கூடாது. உள்ள போனதுல இருந்து வெளியே வர்ற வரைக்கும் மெயின்டைன் கம்போஷர். No negativity. If you are experienced or in any case scenarios like political questions or current trends or situation-based questions, never speak bad about anything or anyone. டோன்ட் பேனிக். அதே மாதிரி பேனிக் ஆகிடாதீங்க. இன்டர்வியூ அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இன்டர்வியூ முடிஞ்சு அந்த ஸ்பாட்லேருந்து கிளம்புற வரைக்கும் பேனிக் ஆகாதீங்க. பேனிக் ஆனீங்கன்னா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்கிறதே உங்களால் வெளியே வந்து ஞாபகப்படுத்தி பார்க்க முடியாது, செல்ஃப் அசஸ் பண்ண முடியாது. நீங்கள் நல்லாவே பண்ணியிருப்பீங்க, வெளியே வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பேனிக் ஆகாதீங்க. இடையில நீங்கள் பேனிக் ஆனீங்கனாலும் உங்களோட கொஷின்ஸ் ஒழுங்காக ஆன்சர் பண்ண முடியாது. We are conducting mock interview for the upcoming RRBPO examinations. If you are interested in attending our mock interview, fill up the Google form provided in the description. And remember, all these are basic etiquettes that any professional should maintain. And the panel members are just testing you whether you are following this or not. All the best to your interview. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. Share how this video helps your preparation in the comment section and post your queries in our Telegram group. Don't forget to return after your interview to let us know how it helped you succeed. Our channel link and group link are in the description. Don't forget to share this in your circle. Thank you.